நானும் நாடாவளத்துக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. இது மாதிரி கூட்டத்தை நான் இதுவரை பார்த்தது இல்லடா. ஆனால் சண்டாளைங்க இது மாதிரி கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் இருந்தால் தான் நாடகத்தை ரசிப்பாங்க. நிறைய பேர் இருந்தால் ஊரு கதை உலக கதையெல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க உடனே மாதிரி. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். ஊருங்கிட்ட தான் நானே குழம்பி போயிட்டேன். 3 ஊர் போய் திரும்பி வந்தேன். பைக்கில் வந்தால் ஒரு ஆள் தத்தணி போங்கிறேன். நான் தத்தளிச்சு வந்ததே முக்கியம். இங்கிட்ட கீரணி வந்து மறுபடிக்கு திரும்பி போனேன். என்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. நாளை இந்த நாடகத்திற்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருப்பணி விழா குழுவினர்கள் மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுக தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளை மற்றும் காஜபாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களை, தாய்மார்களை, தந்தைமார்களை, இளைஞர்களை, இளைஞர்களை, மாணவர்களை, மாணவிகளை, குழந்தைகளை, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களை அத்தனை அன்புகளுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குழுமத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பாசமிகு அன்பு சித்தப்பா சித்தானூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சித்தப்பா சரவணன் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். மச்சான் ரவி அவர்கள். ஆனால் காசு 10 ரூபாய் இழக்க மாட்டேன். வருஷத்துக்கு மாற ஆனா மச்சான் ரவி மச்சான் வந்திருக்காரு. அன்பு சித்தப்பா சரவணன் அவர்களை வருக. எது அப்படி கேட்கணும். எது வைக்கலாம்? கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஆமாமா. ஒரு 40,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 45,000 இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். வெறும் 27,000 இருந்தா திரையில ஓட்டலாம். படம் ஓட்டலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் கிராமத்தாருக்கும் பெரியோருக்கும் தாய்மாருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். ஆனால் நாடகத்துக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சுற்றி செவ்வாய்க்கிழமை வேறு சுற்றி திருவிழா. நீங்கள் திருவிழா வைக்கிறீங்களே, மற்ற மாதத்தில் வைக்க மாட்டீங்களான்னு நான் கேட்குறேன். எந்த ஊருக்கு நாடகம் புக்காக இருக்கோ அந்த தேதியில தான் கேட்குறது. வைகாசி 12ஆம் தேதி இங்கே வரலாமா? எந்த ஊரில் இப்படி எனக்கு போகணும் அந்த தேதிக்கு இந்த தேதிக்கு நிறைய ஊரில் வந்து போட எந்த ஊருக்கு தான் நம்ம போடுறது? வர்ற இடம்லாம் வெறும் டியூப் லைட்டே கட்டியிருக்கு. வருஷம் நாடகம் என்னென்ன நின்றுட்டு ஆடல் பாடல் மாதிரி சத்தம் கேட்குது. நம்மளே இடம் தெரியாமல் தான் வர்றோம்னு குழம்பி வர வேண்டியா இருக்குது. இங்கே சித்திரை வைகாசியில் நாடகம் வைக்கிறீங்க, மற்ற மாதத்தில் வைங்க. ஆனி மாதம் வைக்கலாம், புரட்டாசியில் வைக்கலாம், ஐப்பசியில் வைக்கலாம். வைக்கலாங்கிறியா? இல்லைங்க, எல்லாரும் அந்த வைகாசியிலே வச்சா கேட்டா திருவிழா டைம்ல நாங்கள் நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம மாற்றிட்டாங்க வைக்கணும். சாமி அங்கே ஒரு பேர் இருக்குது. அந்த பேரில் முன்னால் அப்பா பேர் மாறி போச்சு. காணான் இருக்குது, பூனான் இருக்குது. அதை போய் ஆஃபீஸில் கொடுத்து எத்தனை விட மாற்றுறான். ஒரு 2 வருஷத்துக்குள்ள மாற்றணும். பணம் கட்டி மாற்றணும். அது மாதிரி தான் இதுவும் மாற்றி வைக்கணும்னு நினச்சா எதெல்லாம் செய்யலாம். அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். ஆனால் நம்ம ஊருக்கு வந்த பரிசில் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கி அந்த கள்ளிச்சி அம்மன், காலடி கருப்பர், சோனை ஐயா, 18ஆம் படி கருப்பர், முனீஸ்வரர், கலப்புருக்கன். பொதுவாகவே ஒரு கலப்பு இருந்தாத்தான் நமக்கு கலகலன்னு இருக்கும். அந்த நிற்கிறாள் 2 கலப்பு உள்ள போயிருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட சாஞ்சி படுத்து நான் பார்த்தேன் இல்லையா. ஆனால் நம்ம ஊர் வீட்டுக்கு இந்த தெய்வத்தை வழங்கி கலைப்பணியை துவங்க சொல்லி கைதட்டினாத்தான் ரத்த ஓட்டம் சீராகும். அப்படியா? அப்படி கைதட்டன் எதுக்கு? காலையில எந்திரிச்சு நடக்கிறோமையா? எதுக்கு? எல்லாமே இந்த ரத்த ஓட்டம் சீராகிறது. ரத்த ஓட்டமா? எதுக்கு எக்ஸசைஸ் செய்யணும்? எல்லாமே ரத்த ஓட்டம் தான். ஆமாமா. சுகர்லாம் வரப்படான்னு சொல்லிட்டேன். மனுஷன் உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரம்னு சுகர் இருக்கிறோம். ஆமாமா.
இந்த கையை இப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமாம்மா. உட்காந்தே இருந்தோம்னாலும் இடுப்பை கடுக்கும். இடுப்பை கடுக்குது. எல்லாமே ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறகிட்ட எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. சாக்கெட்டுக்கு 800 ரூபாயா? ஆமாம், இப்போ தையக்கூலி அந்த பாடுறு ஹீட்ரு அது மேமிச்சமாக வருது. 2500 ரூபா. நீ பக்கத்து வீட்டு ஆளுக்கு மொத்தம் ஒரு ஆளுக்கு அளவு கொடுத்து தச்சது. எல்லாரும் குரூப் சேலை கட்டி 800 ரூபா தையக்கூலி கொடுத்து சாக்கெட்டு தச்சு. சரி. புருஷம்புலாம் அம்பிட்டு வேலிக்கரை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். தவுசரில் 16 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா குறுப்பு சேலை சாக்கெட் தச்சு பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க, அந்தந்த கள்ளச்சி அம்மாவுக்கு அந்த கற்பேன் இந்த 18ஆம் படி கற்பூரை எல்லா தெய்வத்தையும் வணிக்கு அப்படி கும்மி கொண்டு ஆவாருங்க. எப்படி? அப்படி கண்டுக்கிட்டேன் அப்படின்னு பொம்பளை ஆளுலாம் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு என்ன பேசுவாங்க? அவங்க இப்படி பேசிக்கிட்டா அமுதா ஆனந்தி வாடி அப்படி பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டேன் வாடி அப்படின்னு ஒன்று சேர்ந்து கும்மி ஒட்டுவாங்க. அதில் நம்மளால ஆம்பளை ஆள் இடையில நுழைவேன். ஒன்னே மாதிரி ஆளு நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்தில் நின்றுக்குருவேன். இவங்க போட்ட கட்டிங்க அத்தாச்சு அத்தாச்சு அப்படின்னு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடுவாங்க. சரி. 2ஆம் ரவுண்டு தொன்னை புத்தியில் இடுப்பை கிள்ளிடுவேன். எப்படி? அதோட அடுத்துக்கிட்டு மண்டே ஒடிக்கணும் முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். போச்சுவோ. நம்ம ஆளுள்ள அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பாங்க. நிறைய ஆள் இந்த மாதிரி சோழி பார்க்குற ஆள்லாம் இருக்கு. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஆமாம். அதனால் விடிகிற வரை இருந்த நாடகத்தை ரசிகர்கள் சொல்லி மற்றும் என்ன கிரகத்தில் முன்ன வரவங்க விழுங்கக்கூடிய சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் அருமையான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த என்னவெல்லாம் சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்வதா குழுவினர்கள் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகி நடன பேரொழி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை எக்ஸ்பிரஸ், திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் விரகமனிலே டான்ஸாக நடிக்க காத்து கொள்கிறார்கள். நம்ம கடவீதி கலகலக்கும் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்சன்னா 50,000 கூடன்னா 1,00,000. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சேர்ந்திருப்பாக அமைத்து தருவார்கள். நாடக அமைப்பாளர் அன்பு மாமா சம்பாட்டை சேர்ந்து எம்ஜி ராஜசேகர். நாடகம் மட்டுமில்ல ஆடல் பாட கிராமிய நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவாள். இன்னைக்கு கான்ட்ராக்ட் 5 கான்ட்ராக்ட் தான். எப்போ கரெக்டாக அது வேற ஆள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, கோவிந்தன் ஒப்படைச்சிருக்காரு. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவாள் என்று சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் அமைத்து கலைஞர்ன்றது சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசியம்பரை காத்துக் கொண்டிருக்கின்ற திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையை வீடியோ கவர்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கும் தேவவட்டை சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை அளவுக்கு